இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாக்கெடுப்பு நிகழ்வுகள் இதுவரையில் சுமூகமான முறையில் நடைபெற்று வருவதாக இங்கு கடமை புரிகின்ற பாதுகாப்பு அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள். ஸ்கை தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி. இன்று நான் கண்டி மாவட்டத்தில் கம்பளை தேர்தல் தொகுதியில் கழுகம மத்திய கல்லூரி தேர்தல் வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரதேசத்தின் தேர்தல் நிலவரங்கள் பற்றி எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஃபசால் ஏ காதர் அவர்களை அணுகின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் 14ஆம் தேதி, அதாவது இன்று 7 மணி போல் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 155% எங்களோட வாக்கு நிலையத்தில் போல் செய்யப்பட்டுள்ளது. எனவே மீதி வாக்குகளையும் கட்டாயம் அளிக்க வேண்டும் கேட்டுக்கொள்வதோடு பார்க்குற அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். அடுத்ததோடு மழமை போன்ற இது நிலையம் சமாதானமான எந்தவித பிரச்சனையும் மற்ற இந்த நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேலே இங்கே தேர்தல் நிலையம் வாக்கெடுப்பு நிலையம் நடைபெற்று வருகிறது. எந்தவித பிரச்சனையும் சந்திக்காத இந்த நிலையம். எனவே வளமை போன்று இந்நாளையும் போன்று இந்த நிலையம் அனைவருக்கு அல்லாஹ் பிரார்த்திக்கொள்வதோடு எங்களுடைய இந்த வாழ் முஸ்லீம்கள் அனைவரும் கூடுதலாக செலுத்திக் கொள்ளக்கூடிய இந்த கிராமம். எனவே நாங்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அணுகி மற்ற விஷயங்களையும் அணுகி புத்திஜீவிகளான இந்த ஊரில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறாங்க. எனவே அவங்களுக்கு இந்த நடந்து கொள்கிற விஷயத்தில் ஜஸாக்குமுல்லாஹ் நடிகை தெரிவித்துக் கொள்வதோட வளமை போன்று வார எலெக்ஷன்களையும் வார தேர்தல்களையும் இதே போன்று சமாதானமான முறையில் எந்த தேர்தல் களங்களில் பக்ஷபாத்தி இல்லாமல் தேர்தலில் ஜாதிவாதம் இல்லாமல் நடந்து கொள்கிற முறைமையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நடந்து கொள்ளபடி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, கருத்து தெரிவித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சரியா?